Hello students, 9th standard maths, first chapter, set language, exercise 1.7, part 1. In the previous video, we have seen exercise 1.6, solution of statement sums, using Venn diagram. Now let us see exercise 1.7, multiple choice questions. First question, which of the following is correct? Okay, first one, curly bracket போட்டு 7 belongs to போட்டிருக்கு கொஷினில். இப்போ curly bracket போட்டு இந்த செட்டுக்குள்ளார இருக்குன்னா சப்செட்டாக தான் இருக்கும். அப்போ பிலாங்ஸ் டு போட்டுக்கிறதுனால இது தப்பு. ஓகே, சப்செட்டுக்கு என்ன சிம்பிள் வரும்? இந்த சிம்பிள் வந்தால் தான் கரெக்ட். ஓகே, இப்போ பிலாங்ஸ் டு சிம்பிள் வந்ததுனால இது இந்த ஃபஸ்ட்டு ஒன்று ராங்காக இருக்கும். செகண்டு 7 பிலாங்ஸ் டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 7 நம்பர் பிலாங்ஸ் டுனாலே எலமெண்ட் ஆஃப்னு அர்த்தம். 7 இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் திஸ் செட். ஓகே, இந்த செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட்டாக இருக்குது. எஸ், அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ செகண்டை நம்ம டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், இந்த செட் பி இஸ் ஈக்குவல் டு curly bracket x such that x belongs to z minus 1 less than x less than 1 is a என்ன செட்டுன்னு கேட்குறாங்க. சிங்கிள்டன் செட்டா, பவர் செட்டா, நல் செட்டா, சப்செட்டான்னு கேட்குறாங்க. நம்ம இங்கே -1லேருந்து 1க்குள்ளே இருக்க நம்பர் என்ன இருக்கும்? -1க்கு அடுத்த பெரிய நம்பர் என்ன? 0. 1 விட அடுத்த ஸ்மால் நம்பர் 0. அப்போ 0ங்கிறது ஒரே ஒரு செட். ஓகே, அப்போ சொல்யூஷனில் பிங்கிறது 0ங்கிறது ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ இது சிங்கிள்டன் செட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, சிங்கிள்டன் செட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், இஃப் யூனியன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் such that x belongs to n, x less than 10 and a is equal to x such that x belongs to natural number 2 less than or equal to x less than 6, then a dash the whole dash is என்னன்னு கேட்குறாங்க. a dash the whole dash அப்படின்னாலே என்னதுன்னா அது a தான். ஓகே, a dash the whole dash அப்படின்னாலே சொல்யூஷன் பாருங்கள். a dash the whole dash அப்படின்னாலே அது a நம்ம ஃபார்முலாலே படிச்சிருக்கோம். a காம்ப்ளிமெண்ட்டு அதோட ஹோல் காம்ப்ளிமெண்ட் கிட்ட a தான் கிடைக்கும். அப்போ a என்னவா இருக்குன்னு பாருங்கள். 2 விட பிக் நம்பர். ஓகே, 2 ஆர் ஈக்குவல் இருக்கிறதுனால 2வையும் சேர்த்துக்கணும். 2 விட பெரிய நம்பர், 6 விட சின்ன நம்பர். அப்போ என்ன வரும்? 2 3 4 5 தான் லிமிடேஷன். ஓகே, இந்த செட் பில்டரில் இருக்குது. நம்ம அது ரோஸ்டர் ஃபார்மில் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 2 3 4 5 தான் எனது ஆன்சர். அது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் 3 தான் எனது கரெக்டான ஆன்சர். ஓகே, 2 3 4 5 தான் ஆன்சர். ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4, இஃப் பி contain or equal to a, then n of a intersection b is. இப்படின்னா என்னமா, a bங்கிறது a ஓட சப்செட்டாக இருக்குது. அப்போ n of a intersection b என்னவா இருக்கும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் n of a minus b, செகண்ட் ஆப்ஷன் n of b, தேர்ட் ஆப்ஷன் n of b minus a, ஃபோர்த் ஆப்ஷன் n of a. சொல்யூஷன் பாருங்கள். bங்கிறது a ஓட சப்செட்டாக இருக்குது. ஓகே, இப்போ ஏக்குள்ளார தான் b இருக்கும். bங்கிறது a ஓட சப்செட்டாக இருக்குது. அப்போ b வந்து ஏக்குள்ளே இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா கண்டிப்பாக பி தான் கிடைக்கும். அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. இப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னவா இருக்கும்? கண்டிப்பாக என் ஆஃப் பியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷின், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் கமா இசட், தென் த நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட் ஆஃப் ஏ இஸ். இப்போ ஏன்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நான் எம்டி சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா என்னென்னா சொல்யூஷன் பார்ப்போம். நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட்ஸ்க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், 2n - 1. இப்போ இந்த செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. எக்ஸ் ஒய் இசட் 1 2 3 எலமெண்ட்ஸ். அப்போ என்னன்ற இடத்துல நம்ம 3 போட்டுக்கலாம். 2^3 - 1. இப்போ 2^3 வேல்யூ 2 × 2 × 2, 2 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் 8, 8 - 1 7. இப்போ 7 தான் இது கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் 4 தான் இது கரெக்டான சாய்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 6, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? First option, pi contain or equal to a comma b. Second option, pi belongs to a comma b. Third, set a belongs to a comma b. Fourth option, a contain or equal to a comma b. ஓகே, இது வந்து என்ன கேட்குறாங்கன்னா எந்த ஃபாலோ இது கரெக்டான சாய்ஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பைங்கிறது தான் இது சப்செட்டாக இருக்கும். ஓகே, பையன்றது தான் நமக்கு சப்செட்டாக இருக்கும், எலிமெண்ட்டு கிடையாது. இது வந்து செகண்டில் இருக்குது, எலிமெண்ட்டுன்னு கொடுத்துருவாங்கல்ல. எலமெண்ட்னா இங்கே ஒரு எலமெண்ட் பையன்றது வந்திருக்கணும் உள்ளார. ஓகே, அப்போ தான் எலமெண்ட் ஆஃப்னு அர்த்தம். இப்போ எலமெண்ட் வரதுலாம் கண்டிப்பாக கிடையாது. பை வந்து கண்டிப்பாக சப்செட்ஸ் இது போட்டோம்னா
பைன்ற ஒரு சப்செட் எழுதுவோம், ஏ சப்செட் பி சப்செட் ஏ கமா பி அப்படின்னு ஒரு எழுதுவோம். சப்செட்ஸ் எழுதும்போது பைன்ற சப்செட்டு கண்டிப்பாக இருக்கும். அப்போ பை கண்டெயின் ஆர் ஈக்குவல் டு ஏ கமா பி தான் கரெக்டான சாய்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டான சாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 7th கொஷின். இஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி, தென் யூனியனும் இன்டர்செக்ஷனும் சேமாக இருந்துச்சுன்னா என்னவா இருக்குன்னா சொல்யூஷனில் பாருங்கள், ஏ வந்து பிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி தானே? அப்படிதான் யூனியன் எடுத்தாலும் இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் ரெண்டுக்கும் சேம் ஆன்சர் வருது அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கும். ஏ செட்டும் பி செட்டும் சேமாக இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 8. இஃப் பி மைனஸ் ஏ இஸ் பி, தென் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ். பி மைனஸ் ஏ பி செட்லேருந்து ஏ செட்டை சப்ட்ராக்ட் பண்ணால் பிஏ கிடைக்கிது. அப்போ தென் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏக்கும் பிக்கும் காமன் எடுத்தோம்னா என்னவா இருக்குன்னு பாருங்கள். சொல்யூஷன் பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயிண்ட். ரெண்டுமே எப்படி இருக்குது? டிஸ்ஜாயிண்ட்டாக தான் இருக்கும். ரெண்டுத்துக்கு காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இருக்கவே இருக்காது. அப்படின்னா தான் பி மைனஸ் ஏ, பிலேருந்து ஏ சப்ட்ராக்ட் பண்ணால் பிஏ கிடைக்கும். அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஏன்ற எலிமெண்ட் பிக்குள்ளே இருக்கவே இருக்காது. ஓகே, ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எதுவுமே பியில் இருந்திருக்காது. அப்போ ரெண்டுமே டிஸ்ஜாயிண்ட் செட். ஓகே, அப்போ என்னவா இருக்கும்? கண்டிப்பாக டிஸ்ஜாயிண்ட்னாலே காமன் எலிமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா அது ஆன்சர் என்னது? பை. அப்போ 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ஃப்ரம் த அட்ஜசன்ட் டயக்ராம் n ஆஃப் p ஆஃப் a ட்ரையாங்கிள்ஸ் b. ட்ரையாங்கிள்னா என்னென்னா சிமெட்ரின்னு அர்த்தம். ஓகே, ஏ சிமெட்ரி b இஸ் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் 8, 16, 32, 64. இது என்ன கரெக்டான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஏ சிமெட்ரி பி அப்படின்னா என்னென்னா ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏன்னு அர்த்தம். ஓகே, சிமெட்ரின்னு கேட்டாலே ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. இப்போ பாருங்கள் சொல்யூஷனில் ஏ ட்ரையாங்கிள்ஸ் பி, ஏ சிமெட்ரி பி அப்படின்னா ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ மைனஸ் பின்னா என்ன? ஏ பி செட்டை தவிர மீதி எல்லாம் ஏல இருக்கிறது மட்டும் 60, 85, 75. அதே மாதிரி ஏ ரவுண்டை தவிர மீதி எல்லாம் 90, 70. இது மட்டும்தான் இருக்கும் அந்த செட்டுக்குள்ளார. ஓகே, அதுக்கு யூனியன் போட்டோம்னா இந்த எலமெண்ட் 60, 85, 75, 90, 70 இது மட்டும் தான் இருக்கும். ஓகே, therefore ஏ சிமிலர் பி இஸ் ஈக்குவல் டு சிமெட்ரிக் பி இஸ் ஈக்குவல் டு 60, 85, 75, 90, 70. இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் 60, 85, 70, 90, 70. ஸோ இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க கொஷினில், n ஆஃப் ஏ சிமெட்ரி பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட்டு ஏ சிமெட்ரி பியில் கண்டுபிடிக்கணும். 1, 2, 3, 4, 5. 5 நமக்கு நம்பர் ஆஃப் ப்ராப்பர் செட் கொஷினில் கேட்குறாங்க. n ஆஃப் பி ஆஃப் ஏ சிமெட்ரி பி, பட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் செட் ஆஃப் ஏ சிமெட்ரி பி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் 2n ஃபார்முலா. பட் 2n பிளேஸில் 5, 2/5 இஸ் ஈக்குவல் டு 2 5 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் 32 இஸ் த ஆன்சர். ஓகே, 32 ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா 3rd ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 10. இஃப் n ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அண்ட் n ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 15, தென் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ். ஓகே, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட்டு ஏ வந்து 10 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட்டு பி வந்து 10 கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. தென் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா கண்டிப்பாக மினிமம் என்னன்னா ரெண்டுத்துக்குமே காமனாக எதுவுமே இருந்திருக்காமல் இருக்கலாம். அப்போ 0. மினிமம் எப்போவுமே 0வாக இருக்கும். ஓகே, மினிமம்ன்றது எப்போவுமே 0வாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் காமனாக எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், அதனால் 0 போட்டுக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ காமனாக இருக்கணும் சான்ஸ் இருக்குன்னா சின்ன செட் எது? ஏன்ற செட். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் ஏங்கும்போது 10. அந்த 10மே இது உள்ளே இருக்கலாம் சான்சஸ் இருக்குது. இந்த 10 எலமெண்ட்ஸுமே இது உள்ளே இருக்க சான்சஸ் இருக்குது. அப்போ மினிமம் வந்துட்டு 0, மேக்ஸிமம் 10. இப்போ 0,10 தான் சொல்யூஷன், 0,10 தான் ஆன்சர். therefore ஆப்ஷன் 4 தான் கரெக்டான சாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 11. let A is equal to set of pi. Pi is a null set. Pi is null set. And B is equal to P of A. Then A intersection B is. ஓகே, என்ன கொஷினில் கேட்குறாங்கன்னா ஏன்ற செட்டு கொடுத்துருக்காங்க, பின்ற செட்டு கொடுத்துருக்காங்க. பின்றது பி ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த சொல்யூஷன் பாருங்கள். பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா பை அதை ஒரு செட்டுக்குள்ளே போடணும். பையன்ற ஒரு எலமெண்ட்டு அதான் ஒரு செட்டுக்குள்ளே போட்டோம்னா என்னது ரெண்டு எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஏன்றது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க அவங்க பை. இப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது நம்மகிட்ட? பை தான் காமனாக இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுத்துக்கும் நமக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னா பின்ற பிளேஸ்ல என்னது? பி ஆஃப் ஏ. ஓகே, பின்றது என்னது? நமக்கு பி ஆஃப் ஏ கொடுத்துறாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது? பையன் தான் காமனாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான சாய்ஸ். ஓகே,
Next, question number 12. In a class of 50 boys, 35 boys play carom and 20 boys play chess. Then the number of boys play both the games is 5, 30, 15, 10 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸில் 50 பாய்ஸ் இருக்காங்க. அப்போ 30 பாய்ஸ் வந்து கேரம் விளையாடுறாங்க, 20 பாய்ஸ் வந்து செஸ் விளையாடுறாங்க. நம்பர் ஆஃப் பாய்ஸ் ப்ளே போத் த கேம்ஸ், ரெண்டுமே விளையாடுறவங்க இவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு அதுக்கு ஃபார்முலா இருக்குது. சொல்யூஷன் பாருங்கள். என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பிங்கிறது இந்த கிளாஸில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அது 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 50 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இந்த பிளேஸ் ஆஃப் என் ஆஃப் ஏ யூனியன் பி 50 போட்டுக்கணும். என் ஆஃப் ஏங்கிறது கேரம் விளையாடுறவங்க 35. இப்போ என் ஆஃப் ஏ 35 போட்டுக்கலாம். என் ஆஃப் பிங்கிறது செஸ் விளையாடுறவங்க, என் ஆஃப் பி இன் த பிளேஸ் ஆஃப் என் ஆஃப் பி 20 போட்டுக்கலாம். மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான் நான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகே, நம்பர் ஆஃப் பாய்ஸ் ப்ளே போத் கேம்ஸ் அப்படின்னாலும் இன்டர்செக்ஷன். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த பக்கம் போனால் ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஆகிடும். இது ரெண்டே நம்ம ஆட் பண்ணுனா என்னென்னா 55. இங்கே இருக்க ப்ளஸ் 50 இந்த பக்கம் போனால் மைனஸ் 50. இப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளவு 5. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். Next, question number 13. If union is equal to set of x such that x belongs to n and x less than 10, set A is equal to 1, 2, 3, 5, 8 and set B is equal to 2, 5, 6, 7, 9, then n of A union B the whole dash is கொடுத்துருக்க ஆப்ஷனில் 1, 2, 4, 8. ஓகே, ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? இப்போ இங்கே எல்லாமே செட் பில்டரில் கொடுத்துருக்கு. யூனியன் செட்டு செட் பில்டர் கொடுத்துருக்கு. அதை நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிக்கணும். ஓகே, இப்போ யூனியன் வந்து என்ன கொடுத்துருக்கு? நேச்சுரல் நம்பர். எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர், 10 விட ஸ்மால் நம்பரில் எழுதணும். ஓகே, நேச்சுரல் நம்பர் இதில் ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1 to 9, 9 நம்பர்ஸ். 10 சேர்க்கக்கூடாது, ரீக்குவல் டு இருக்கிறதுனால இல்லாதனால நம்ம 10 சேர்க்கக்கூடாது. அப்போ யூனியன் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, ஏன்றது கிவன் செட்டை நம்ம அப்படியே எழுதிக்கணும், பின்றது கிவன் செட்டை எழுதிக்கிறோம். இப்போ ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஸ்டினில் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் கேட்குறாங்க, அதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ யூனியன் பி நமக்கு தெரியும். ஏயும் பியும் செட்டையும் கம்பேர் பண்ணி எல்லா எலிமெண்ட்ஸ் எழுதணும். 1, 2, 3, 5, 6, 7, 8, 9 எல்லா எலிமெண்ட்ஸ் எழுதிட்டோம். இப்போ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் அப்படின்னா யூனியன் செட்டை கம்பேர் பண்ணுவோம். இந்த எலிமெண்ட்ஸ் எதுவுமே வரக்கூடாது. இதை தவிர மற்ற எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4 காணும், 4 இங்கே இருக்குது. 5, 6, 7, 8, 9 எல்லாமே இருக்குது. இப்போ 4ன்றது மட்டும் தான் இல்லை. ஓகே, அப்போ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் அப்படின்னா இந்த செட்டில் இல்லாத எலிமெண்ட்ஸ் எதுனா 4 மட்டும். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் அப்படின்னு கேட்டோம்னா 1 தான். ஓகே, அது 1 ஆப்ஷன் 1 தான் இது கரெக்டான ஆன்சர். அது ஆப்ஷன் 1 கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 14th கொஷின். ஃபார் எனி 3 sets P, Q and R, P மைனஸ் Q இன்டர்செக்ஷன் R இஸ் இதோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இது நமக்கு இந்த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவில் இதுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. இது 4 ஆப்ஷன்ஸ் எதுவாக இருக்கும் பாருங்கள். P மைனஸ் சொல்யூஷன் பாருங்கள். P மைனஸ் Q இன்டர்செக்ஷன் R இஸ் ஈக்குவல் டு இது P வந்து என்ன ஆகும்? டிஸ்ட்ரிபியூட் ஆகும். P மைனஸ் Q அடுத்து P மைனஸ் R இன்டர்செக்ஷன் யூனியனாக மாறும். ஓகே, P மைனஸ் Q யூனியன் P மைனஸ் R இங்கே இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா யூனியன் ஆகிடும். ஸோ இதுதான் ஆப்ஷன், இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 3. ஓகே, ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். இதோட ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் வந்து P மைனஸ் Q யூனியன் P மைனஸ் R. திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 15. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? இதில் எது நமக்கு ட்ரூன்னு கேட்குறாங்க. A மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B இருக்காது. A செட்லேருந்து B செட்டை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா அது ரெண்டு காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ இது தப்பு. ஓகே, A மைனஸ் B ஈக்குவல் டு B மைனஸ் A. A மைனஸ் B ஈக்குவல் டு B மைனஸ் ஏன்னா A ஈக்குவல் டு பியாக இருக்கும். ஓகே, அப்போ இதுவும் கிடையாது. A யூனியன் B த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு A டேஷ் இன்டர்செக்ஷன் A டேஷ் யூனியன் B டேஷ். இங்கே யூனியன் தான் கண்டிப்பாக இன்டர்செக்ஷன் வரணும். அந்த ஃபார்முலா கிடையாது. டிமார்கன்ஸ் லாஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, அப்போ இது கிடையாது. இங்கே யூனியன் தான் இங்கே இன்டர்செக்ஷன் வரணும். இப்போ இங்கே இன்டர்செக்ஷன் தான் யூனியன் இருக்குது பாருங்கள். 4th ஆப்ஷன் A இன்டர்செக்ஷன் B த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு A டேஷ் யூனியன் B டேஷ். அப்போ ஆப்ஷன் 4 தான் என்னது கரெக்டான சாய்ஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 16. இஃப் n ஆஃப் A யூனியன் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு 100, n ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 4x, n ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு 6x, n ஆஃப் C இஸ் ஈக்குவல் டு 5x, n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு 20, n ஆஃப் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு 15,
n of a intersection c is equal to 25 and n of a intersection b intersection c is equal to 10. Then the value of x is ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன் நமக்கு தெரியும் ஃபார்முலா n of a into s union b union c is equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of c intersection a plus n of a intersection b intersection c. ஓகே, இப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். a union b union c is equal to 100. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம 100 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். n of a வந்து 4x போட்டுக்கலாம். n of b 6x plus 6x, n of c 5x plus 5x போட்டுக்கலாம். மைனஸ் n of a intersection b 20னா மைனஸ் 20, b intersection c 15னா மைனஸ் 15, மைனஸ் n of c intersection a வந்து 25, இப்போ மைனஸ் 25, n of a intersection b intersection c is equal to 10னா ப்ளஸ் 10 போட்டுக்கலாம். இப்போ சிம்பிளை பண்ணலாம். நம்ம 6x ஓட 4x ஆட் பண்ணோம்னா 10x, 10x ஓட 5x ஆட் பண்ணால் 15x. அப்போ x எல்லாம் ஆட் பண்ணி 15xன்னு எழுதிக்கலாம். இப்போ மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் 20 மைனஸ் 15 மைனஸ் 25 இது மூணுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் 60 ப்ளஸ் 10 ரைட் ஆஸ் இட் இஸ். இப்போ இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணோம்னா என்ன ஆகணும், மைனஸ் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் சைன் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். மைனஸ் 50. இப்போ 100 இஸ் ஈக்குவல் டு 15x மைனஸ் 50. இப்போ 15 மைனஸ் 50 அந்த போனால் 150 ஆகிடும். ஓகே, இப்போ 15x இஸ் ஈக்குவல் டு 150. அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், அது டிவைட் ஆகும். 150ல் 15 டிவைட் பண்ணால் என்ன ஆகும்னா 10 ஆன்சர். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 10 தான் ஆன்சர். அது ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, கொஷின் நம்பர் 7. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7. ஃபார் எனி 3 sets a, b and c, a minus b intersection b minus c is equal to first choice a only, b only, c only pi. Okay, a minus b சொல்யூஷன் பாருங்க. a minus b intersection b minus c. a செட்லேருந்து b செட்டை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும், பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் தான் சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருவோம். இங்கே பி மட்டும் தான் இருக்கும், சி செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிவிடுவோம். அப்போ ரெண்டுது காமன் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஓகே, இஸ் ஈக்குவல் டு பை. இப்போ எதுவுமே இல்லைன்னா அது நல் செட். ஓகே, ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. If J is equal to set of 3-sided shape, K is equal to set of shapes with the 2 equal sides, and L is equal to set of shapes with the right angle, then J intersection K intersection L is ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எது கரெக்ட் ஆப்ஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்குது, நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிக்கலாம். J is equal to set of 3-sided shapes என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கலாம். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஐசாஸ்லஸ், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஐசாஸ்லஸ், ஸ்கேலன் ட்ரையாங்கிள், மூணுத்தையும் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, எல் வந்து கே வந்து செட் ஆஃப் ஷேப்ஸ் வித் 2 ஈக்குவல் சைட்ஸ். இப்போ 2 ஈக்குவல் சைட்ஸ்னால் ஐசாஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எழுதிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு எல் இந்த செட் ஆஃப் ஷேப்ஸ் வித் ரைட் ஆங்கிள், அதே மாதிரி தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இது மூணுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குன்னா, இது மூணுமே காமனாக இருக்குது. ஓகே, ஐசாஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் காமன். the set of isosceles right angles தான் காமனாக இருக்குது. இப்போ J intersection K intersection Lக்கு ஆன்சர் என்னென்னா set of isosceles right triangles. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 19. இந்த ஷேடட் ரீஜன் இந்த வென் டயக்ராம் இஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஆன்சர் எது ஆன்சர் கரெக்டான ஆன்சர் பார்க்குறோம். இப்போ Z மட்டும்தான் ஷேட் ஆகிருக்கு, எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இல்லை காமன் பார்ட் வந்து ஷேட் ஆகலை. ஓகே, இசட் மட்டும் ஷேடாக இருக்குது, எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்க காமன் பார்ட் ஷேட் ஆகலை. அப்போ மைனஸ் பண்ணிடும். ஓகே, எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் மைனஸ் ஆகிடும். இசட்லேருந்து எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்யை சப்ட்ராக்ட் பண்ணிடும். அப்போ என்ன ஆன்சர் சொல்யூஷனா இசட் மைனஸ் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய். இசட்லேருந்து இது இந்த காமன் பார்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஓகே, இதுதான் கரெக்டு. இப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். இசட்லேருந்து எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்யை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 20. In a city, 40% people only one fruit, like only one fruit. 35% of people like only 2 fruits. 20% of people like all the 3 fruits. How many percentage of people do not like any one of the above 3 fruits? Okay, இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த கரெக்டான ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, in a city 40% of people like only one fruit. அப்போ ஒன்லி ஒன் ஃப்ரூட்னா எக்ஸ் ஒய் இசட் இது எல்லாமே என்னதான்
ஒன்லி ஒன் ஃப்ரூட், ஒன்லி ஒன்லனே இந்த 3 பார்ட். ஓகே, எக்ஸ் ஒய் இசட்னு வச்சுக்கலாம். அடுத்தது 35% ஆஃப் பீப்புள் லைக் ஒன்லி 2 ஃப்ரூட்ஸ். 2 ஃப்ரூட்ஸ்னால் எந்த இடம்? இந்த 2 ஃப்ரூட்டும் இந்த இடம், இந்த 3 இடம். ஓகே, ஏபிசி 2 ஃப்ரூட்ஸு இந்த இடம் கண்டுபிடிப்போம். ஓகே, ஏபிசி வந்து 2 ஃப்ரூட்ஸ் லைக் பண்ணுறவங்க. 20% ஆஃப் பீப்புள் லைக் ஆல் த 3 ஃப்ரூட்ஸ். அப்போ 20% வந்து எல்லா 3த்துக்குமே லைக் பண்ணுறவங்க 20% நடுவில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டு நாட் லைக் எனி ஒன் ஆஃப் த அபோவ் 3. இது எல்லாத்துலேயுமே இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? லைக் பண்ணாதவங்க, ஃப்ரூட்ஸே லைக் பண்ணாதவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க கொஷினில். ஓகே, சொல்யூஷன் நம்ம இங்கே இருக்க எல்லா ஆன்சர்ஸ்லையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா இருக்க டு நாட் லைக்கும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் 20% ப்ளஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி த ஹோல் டேஷ். அப்படின்னா என்னென்னா எதையுமே விரும்பாதவங்க. ஓகே, டு நாட் லைக் எனி ஒன் ஆஃப் த அபோவ் 3 ஃப்ரூட்ஸ். எதுலையுமே 3மே விரும்பாதவங்கள நம்ம எதன் இப்படின்னு வச்சுக்கணும். ஓகே, இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஒன்லி 1 ஃப்ரூட் விரும்புகிறவங்க எவ்வளோ பேர் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 40% கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஃப்ரூட்ஸ் விரும்புகிறவங்க 35% கொடுத்துருக்காங்க. 3மே விரும்புகிறவங்க 20%. அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து 100%. அப்போ 3த்தையுமே ஆட் பண்ணால் என்ன வரும்னா 90% ப்ளஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு 100%. இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி மட்டும் வச்சுக்கலாம். 100% மைனஸ் 95%. இப்போ 100%ல் 95% போச்சுன்னா 5%. இப்போ 5% வந்து என்னவா எந்த ஃப்ரூட்டுமே லைக் பண்ணாதவங்க. ஓகே, இப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ exercise 1.7 completed. In this video we have seen exercise 1.7 multiple choice questions. Next video we will see exercise 3.15 graph of variation. Thank you students.